கூலியாள். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஒரு சிலர் கூலிக்காக மந்தைகளை மேய்க்கிறார்கள். இவர்கள் உண்மை இல்லாதவர்களாகவும் அக்கறை இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். மந்தையில் உள்ள ஆடுகள் இவனுக்கு சொந்தமானதல்ல. ஆகையினால் ஓநாய் வருகிறதைக் கண்டு கூலியாள் ஆடுகளை பாதுகாக்காமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆடுகளை விட்டு ஓடிப்போய் விடுகிறான். இவனுக்கு ஆடுகளை குறித்து மெய்யான அக்கறை இல்லை. தன் கூலியின் மீதே அக்கறையோடு இருப்பான். துன்மார்க்கமான ஊழியக்காரர்கள் மேய்ப்பர்களாக இராமல் கூலிக்காரர்களாகவே இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணங்களும் தீமையானது, செயல்களும் தீமையானது. இவர்களுடைய இருதயத்தில் மோசமான சிந்தனைகள் இருக்கும். தங்களுக்கு மோசமான கொள்கைகளை வகுத்துக் கொள்வார்கள். இதன் விளைவாக இவர்களுடைய கிரியைகளும் மோசமாகவே இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களிடம் விசுவாசிகளின் ஆத்துமாக்களை பொறுப்பாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆத்துமாக்களுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு உதவி புரிய முன்வர வேண்டும். ஆனால் கூலிக்காக ஊழியம் செய்கிறவர்களோ விசுவாசிகள் மூலமாக வரும் வருமானத்தில் மாத்திரமே அக்கறையோடு இருப்பார்கள். ஆத்துமாக்களை குறித்து எந்த அக்கறையும் இருக்காது. ஆத்துமாக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவர்களை அக்கறையோடு பராமரிப்பதற்கு பதிலாக அவர்களை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். இவர்கள் மேய்ப்பர்கள் அல்ல, இவர்கள் கூலி ஆள்கள். ஆடுகள் இவர்களுக்கு சொந்தமானது அல்ல. கள்ளப்போதகர்களுக்கு ஆத்துமாக்களை குறித்து அதிக அக்கறை இருக்காது. உலகத்தின் ஐசுவரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான விருப்பமாக இருக்கும். இவர்கள் கூலியாள்களாக இருக்கிறபடியினால் தங்களுக்கு கிடைக்கும் கூலியின் மீதே கவனத்தோடு இருப்பார்கள். கள்ளப்போதகர்கள் ஊழிய பொறுப்புக்கு வரும்போது ஆத்ம பாரத்தோடு வருவதில்லை. போதகர் என்னும் போர்வையில் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்தால் தங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் இதன் மூலமாக தாங்கள் செல்வந்தர்கள் ஆகிவிடலாம் என்றும் பேராசையோடு ஊழிய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். பணத்தாசையும் தங்கள் சுய ஆசையுமே இவர்களுக்கு பிரதான காரியம். இதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். தங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆடுகளை கூட பணத்திற்காக விற்று போடுவார்கள். கூலியாள் தன் வேலையை விட தன்னுடைய கூலியையே அதிகமாக விரும்புகிறான். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன். ஆகையினால் ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டான். கள்ளப்போதகர்கள் விசுவாசிகளின் ஆத்துமாக்களை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். இவர்கள் தங்களுடைய சுயமான காரியங்களை குறித்தே அக்கறையோடு இருப்பார்கள். பண வருமானத்தில் மாத்திரமே குறியாய் இருப்பார்கள். ஓநாய்கள் வரும்போது கூலியாள் ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். இதற்காகத்தான் இவன் கூலிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஆடுகள் மீது கவலை இல்லை. ஆடுகள் இவனுக்கு சொந்தமானதல்ல. ஆகையினால் ஓநாய்கள் வரும்போது இவன் ஆடுகளை விட்டு ஓடிப்போய் விடுகிறான். பொறுப்பில்லாமல் ஓடிப்போவது இவனுடைய தீய சுபாவம். ஆடுகளை மேய்ப்பதற்காக கூலியாள் கூலிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறான். தன்னுடைய கூலிக்கு தகுந்த வேலையை இவன் செய்ய வேண்டும். ஆனால் தன்னுடைய வேலையில் இவன் கவனக்குறைவாகவே இருப்பான். தன்னுடைய சுய பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். ஓநாய்கள் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போய் விடுவான். நல்ல மேய்ப்பனோ ஓநாய்கள் வரும்போது ஆடுகளை விட்டு ஓடிப்போக மாட்டான். ஏனெனில் ஆடுகள் இவனுக்கு சொந்தமானவை. ஓநாய்களிடமிருந்து தன் ஆடுகளை பாதுகாப்பான். தேவைப்பட்டால் தன் ஆடுகளுக்காக மேய்ப்பன் தன் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருப்பான். கூலியாள் தன்னுடைய பாதுகாப்பையே பெரிதாக நினைப்பதினால் ஆடுகளின் பாதுகாப்பை பற்றி அக்கறை காண்பிப்பதில்லை. இப்படிப்பட்ட சுயநலக்காரர்கள் சாத்தானுடைய சோதனையில் எளிதாக சிக்கி விடுவார்கள். கூலியாளுடைய தவறினால் ஆடுகளுக்கு மிகுந்த சேதம் உண்டாகும். ஓநாய்கள் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் ஓடி போகும்போது ஆடுகளும் சிதறடிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அவர் நம்முடைய ஆண்டவராகவும் கர்த்தராகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். அவர் மாறாத தேவன்.
எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்முடைய இரட்சகராகவே இருக்கிறார். நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் ஆபத்துக்களும் வந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு இரட்சகராக இருக்கிறார். அவரே நமக்கு உதவி புரிகிறவர்.